வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் துலா ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தினால ஒரு சிறப்பான பலன்கள் தான் சொல்லணும். அதீத சிறப்பான பலன்கள், உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வளர்ச்சின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவேனா மாட்டேனா, இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். அப்படி தான் எப்போதுமே இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய நேரமாக தான் இருக்க போது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இந்த குரு மங்கள யோகத்தினால உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக, ஆடம்பர செலவு சம்பந்தமாக, உங்களுடைய தொழில் சம்பந்தமான மிக சிறந்த வளர்ச்சியை அடைய போகிறீங்க. இந்த குரு மங்கள யோகம், இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியில் பெயர்ச்சியாகி உச்சம் பெறார். மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் தன்னுடைய கேந்திர பார்வையாக குரு பகவானை பார்வையிடுகிறார். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக குரு பகவானை பார்வையிடும் போது மிக சிறந்த பலன். அங்கே குருவும் பார்த்திங்கன்னா தனித்த குருவாக இருக்கிறார். இது நாள் வரைக்கும் ராகுவோடு சேர்ந்த குருவா அல்ல வக்ர குருவாக இருந்த குரு அந்த மாதிரியாக இருந்தால் இந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது உங்களுக்கு நிறைய பலன்களை தராதுன்னு தான் சொல்லணும். இப்போ உச்சம் பெற்ற செவ்வாய், அடுத்த தனித்த குரு, இது இரண்டும் சேர்ந்து இந்த துளாராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த 40 நாட்களுக்கு இது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள், என்னுடைய ஜோதிட ரீதியான அடுத்தடுத்த பதிவுகளும், உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான விளக்கங்கள் இருக்குது, நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி இருந்தீங்கன்னா, ஆன்மீக சம்பந்தமாக எப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகமாகப்பட்ட அந்த 40 நாட்கள் பார்த்திங்கன்னா மிக சிறந்த நாட்கள். என்ன மிக சிறந்த நாட்கள், மிக சிறந்த நாட்கள்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு என்னதான் நடக்க போகுது அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துளாராசி அன்பர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி அந்த செவ்வாய், அந்த 2 குடையவர், அந்த 2ஆம் இடத்திற்கு உடையவர் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 4ஆம் இடம்ன்றது மிக சிறந்த ஸ்தானம், அதாவது உங்களுடைய சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்திலேயே அந்த செவ்வாய் உச்சம் உச்சம் பெறும்போது எந்த மாதிரியாக இருக்க போகுது, இப்போ ஒருத்தர் நல்லா வாழ்க்கையில் இருக்காங்களே அவங்கெல்லாம் எப்படி தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு மாத்திரம் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டுருக்குதுன்னா எப்போதுமே இந்த துளாராசி அன்பர்கள் உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க, யாருமே பிரச்சனையில் இல்லை, நாங்கள் மாத்திரம்தான் பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளாராசி அன்பர்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் ஆராயும் போது உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய விஞ்ஞான ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்போது உங்களுடைய பாவகம் 2, 4, 11ஆம் பாவகம் இது 3ம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். அது 3ம் ஆக்டிவேட் ஆகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா 2ன்றது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், நீங்கள் பேசுகிற பேச்சு, உங்களுடைய குடும்பம் இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்து தனம்ன்றது உங்களுடைய சேமிப்பு, அதுதானே முக்கியம். அந்த சேமிப்பு இல்லாததுனால தானே இன்றைக்கி நாங்கள் நாய்படாத
பாடுபட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துளாராசி அன்பர்களுக்கு அந்த முக்கியமான அந்த தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானாதிபதியே பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு போகிறார். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானாதிபதியும் கூட உங்களுடைய துளாராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்திற்கு உடையவரும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த மகர ராசியில் இருக்கும்போது மிக சிறந்த பலனை கொடுக்க போகிறார். ஆடம்பரமான வாழ்க்கை, அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம். இது நாள் வரைக்கும் தொழில் பார்த்திங்கன்னா அதல பாதாளத்தில் இருக்கும். நான் ஏதோ நினச்சி அந்த தொழிலில் முதலீடு செஞ்சு ஏன்னா துளாராசி அன்பர்கள் தராசு மாதிரி, துலான்றது தராசு, எந்த எடையை எப்படி போட்டான்றது எப்படி நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆளை உள்ளே சேர்த்துக்கணுமா, நம்ம தொழிலுக்குள்ளே சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்னு எடை போட்டு சேர்த்த நபர்கள் எல்லாருமே இன்றைக்கு இந்த துளாராசி அன்பர்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் இருந்தார்கள். கடந்த காலத்தில் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. என்னுடைய நண்பர், ஒரு பால்ய சிநேகிதர், அவர் கூட சேர்ந்து நான் தொழில் பண்ணேன், அவர் தான் தொழில் பண்ணார், நான் வெறும் முதலீடு மட்டும்தான் போட்டேன். ஆனால் கடைசி பார்த்திங்கன்னா அவருடைய தொழில் எல்லாம் நஷ்டத்தில் போச்சு. ஏண்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு கேட்கக்கூட என்னால் முடியல. ஏன்னா கண்ணுக்கு எதிரே அவனும் கஷ்டப்படுறத பார்க்குறேன், நானும் கஷ்டத்தில் இருக்கிறத அவனும் பார்க்குறான். இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு கூட இல்லாமல் ஆகிப்போச்சு. நீண்ட நாள் நண்பர் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்க முடியாமல், வெளியில் போக முடியாமல், அந்த அவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த கடனால் எனக்கு இப்போது அந்த இதனால் மிகுந்த பிரச்சனையில் இருக்கிறேன். இப்படி இந்த தொழிலுக்காக இந்த துளாராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் எடை போட்டு செய்த செயல்கள் எல்லாமே தடையாதான் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே நீங்கள் ஒரு பாறாங்கல்ல போட்டு அதை எடுத்தாதான் இன்னைக்கு நாளைக்கு உங்களால் வளர்ச்சி பெற முடியும். அதை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நாள் கிரகங்கள் சாதகமாக இல்லாட்டி ஒரு நாள் தொழில் சாதகமாக இருக்கும், தொழில் சாதகமாக இல்லாட்டி கிரகங்கள் சாதகமாக, இப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி இருக்கும்போது உங்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாமல், ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கடந்த 2 வருடமாக அந்த கேது பகவான் இருந்து உங்களுடைய மனநிலைமையை ஒரு சைக்கோ அளவிற்கு உங்களுடைய மனநிலைமையை மாற்றிருக்காருன்னா அவருக்குண்டான வேலையை அவர் செஞ்சுட்டு போயிட்டார். கேது பகவான் அவருடைய டியூட்டி அது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குழம்பி இருக்கிறியோ அதில் தான் உனக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்ற அளவிற்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு கேது பகவான் ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோன்றது தான் நம்ம அடுத்த கட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகுது. இதனால் வரைக்கும் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒரு படி ஏறி இருப்பீங்க, 10 படி இருக்கும். என்னடா இது, நம்ம என்ன செஞ்சாலும் இது நல்லா வராது போல இருக்குது, இந்த தொழில் இனிமேல் நம்ம இந்த தொழிலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த தொழிலே நம்மளுக்கு பெஸ்ட்டு, இங்கே எல்லாரும் ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடித்து பரண்டு வேறு தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்து வேறு ஒரு தொழில் செஞ்சுருப்பீங்க. அந்த தொழிலையும் ஏமாற்றம். இது உங்களுடைய குற்றமா இல்லை மற்றவர்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் குற்றமா? எதுவுமே இல்லை. கிரகங்கள் மாறி மாறி செல்லும்போது பெயர்ச்சி, இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா மாத கிரகம், மாதத்துக்கு ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி அடுத்தடுத்த ராசிக்கு போகும்போது அது தன்னுடைய வேலையை செய்தே தீரும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு இப்போ 4ஆம் இடத்துல போக போகிறார், அதுவும் உச்சம் பெற போகிறார். இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதையை விட இப்போ இருக்கக்கூடிய பாதை தான் முக்கியமானது. நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடுவோம், என்ன நடந்தாலும் சரி அதை மறந்து இப்போ இருக்கக்கூடிய பாதையை பார்க்கும்போது அது ஒரு இனிமையான பாதை, அது ஒரு வெல்லக்கூடிய பாதை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு
சாதகமான பாதை. அந்த பாதையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இனிமேல் இந்த வாழ்க்கையில் வளர்ச்சி பெற முடியும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் குரு பகவானை பார்க்கும்போது இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறார். தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கக்கூடிய கடன்கள் முதல்ல விலகும். குருன்னு பார்த்தோம்னாலே வருமானம், பணம், அதிக பணம், லட்சக்கணக்கான பணம், இப்படி நிறைய ஆடம்பர செலவு, நகை, முதலீடு, இப்படி நிறைய அதோடைய காரகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட அந்த குரு பகவான் செவ்வாயோடைய பயணிக்கும் போது என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய தொழிலுக்கு வருமானத்தை கொடுக்க போகிறார், முதலீடை கொடுக்க போகிறார். எங்கே மேடம் நானே கடன் வாங்கி வச்சுருக்கேன், யார் எனக்கு முதலீடு பண்ண போகிறாங்க? அந்த யார் முதலீடு பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நடக்க போகுது உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலை தேடி முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் வருவாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்களில் உங்களுக்கு தொழில் விரிவடைவதற்கு உண்டான வளர்ச்சிகள், அதாவது உண்டான வழிகள் எல்லாமே கிடைக்கும். இதை செஞ்ச ஏன்னா உங்ககிட்ட அறிவு திறமை இருக்கு, உங்ககிட்ட யார்கிட்ட எப்படி பழகணும். ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம், அதிகமாக இருக்க வேண்டிய குணம் என்னன்னா, யாரை எப்போ கட் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா நம்ம இது பார்த்துக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு மனித நேயத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த தொழிலை உங்களால் ரன் பண்ண முடியாது. அது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மிக அதிகமாக இருக்குது. யாரை எந்த நேரத்தில் கட் பண்ணணுன்றது இவர்களுக்கு அதிகமாக தெரியும். அப்படி இருக்கும்போது இவர்களோடு சேர்ந்து பயணிக்கும் போது இந்த துலா ராசி அன்பர்கள் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 40 நாட்கள். இந்த துலா ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் வருமானமே இல்லாமல் யாரோடையோ மாதம் எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் 10,000 ரூபாய் அனுப்புகிறாங்க, நான் ஊர்லேருந்து வெளியில் வந்துட்டேன், வெளியூர் வந்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துலேயே அந்த வேலை போயிடுச்சு. அந்த வேலையில் இருந்துட்டுருக்குறேன்னு என்னை நினச்சி இப்போது எங்கள் வீட்டில் என்னை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கே அந்த வருமானமும் இல்லை, அவர்கள் எனக்கு மாதம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாகிட்டேன். இது எல்லாமே எனக்கு மாறுமா, வருமானம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கும் அந்த உத்தியோகத்தின் மூலமாக பேரும் புகழும். குருன்னு சொன்னோன்னாலே ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கு, ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைப்பதற்கு ஒரு காரண கிரகமாக இருக்க போகுது. அதுவும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பெயர் வெளியில் வரும். நீ இவ்வளோ செஞ்ச, இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்க, அன்னைக்கு செய்த புண்ணியமாகப்பட்டது இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல நிலைமையில் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பெயர் சமுதாயத்திற்கு வெளிவரக்கூடிய நாட்களாக தான் இருக்க போகுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா, வீடு, மனை, வாகனம், ஆடம்பர செலவு, நகை, ஒரு முதலீடு செய்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க, அதுவும் சின்ன வீடு கிடையாது, பெரிய வீடு, ஆடம்பரமாக அங்கே இருக்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, வீட்டில் இருக்க போகிறீங்க, ஒரு சொந்தமான ஒரு அனுபவம், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வந்துருச்சு, எனக்குன்னு ஒரு சொந்த நிலம் இருக்குது அப்படின்ற ஒரு அதிகாரம் உங்ககிட்ட வரப்போகுது. அந்த செவ்வாயின்றவர் அதிகாரம் மிக்கவர், ஒரு அதிகார தோரணை உங்களுக்கு வரப்போகுது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த வழிபாடாகப்பட்டது இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன்ற போது இவர்கள் எப்போதுமே அந்த பணத்தை நோக்கி நகர்பவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எந்த அளவிற்கு அந்த பணத்தை துரத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அந்த பணமாகப்பட்டது இவர்களை விலகி சென்று கொண்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு நடந்தது இதுதான்.
இந்த பணத்தை இவர்கள் எது வரைக்கும் நோக்கி நோக்கி சென்றார்களோ அது எல்லாம் இவர்களை விட்டு விலகக்கூடிய நேரமாக தான் இருந்தது. ஆனால் கடந்த 2 வருடமாக பார்த்தீங்கன்னா இவர்கள் பணத்தையே வெறுத்துட்டாங்க. இந்த பணம் தான் என்னை இவ்வளோ பாடுபடுத்துது, இந்த பணம் தான் என்னை இவ்வளோ அவமானப்படுத்துது, அசிங்கப்படுத்துது, இதை நோக்கி நான் இன்னுமே ஓட மாட்டேன் அப்படின்னு செய்த ஒரு முடிவாகப்பட்டது. என்னைக்கு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைந்தீங்களோ, இவர்கள் கடந்த 2 வருடமாக இந்த துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உன் பாதமே சரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. இவர்களுடைய தெய்வ நம்பிக்கையாகப்பட்டது இந்த நாட்களில் இவர்களுக்கு கூட நிற்க போகுது. நீ கும்பிட்ட தெய்வம் உன் கண்ணு முன்னாடி இப்போ நிற்கக்கூடியதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த துளாராசி அன்பர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வ நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அது எல்லாமே ஒன்று கூடி வந்து இந்த நாட்கள் 40 நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க போகுது. திருமணம் நடைபெறாதவர்களுக்கு ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கை. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய், அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு கலத்திரம். இந்த பொண்ணு உனக்கு வந்திருக்குதுன்னா நீ ஏதோ யோகம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு பெருமையை தரக்கூடிய ஒரு திருமண உறவு வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வியாதி சம்பந்தமான ஒரு மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு துளாராசி அன்பர்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை நிறைய இருக்கும். அதே சமயத்தில் சிறுநீரக பிரச்சனையும், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நீர்க்கட்டிகளும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் குரு பார்க்குறாரு, அந்த செவ்வாயும் குருவை பார்க்குறாரு, அடுத்து அந்த சனி பகவானும் குருவை பார்க்குறாரு. இவ்வளோ ஒரு அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு. துளாராசி நேயர்களை இந்த 40 நாட்களை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக நீங்கள் வைத்தீர்களானால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே பயன்படுத்திங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சியாக தான் இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. இந்த வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம அந்த பலன்களை சொல்கிறோம். ஒவ்வொரு கிரகங்களின் பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம சொல்கிறோம். இது அவங்கவுங்க ஜனன ஜாதகப்படி பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு பொதுவாக தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது அவங்களுடைய ஜாதகப்படி அவங்க ராசி துளாராசியாக இருந்தால் கூட அவங்களுடைய தசாபுத்தி முதல்ல வேலை செய்யும். அந்த தசாபுத்தி ஒரு நல்ல தசாபுத்தியாக இருந்தால் உங்களுக்கு 100க்கு 100% பலன்களை கொடுக்க போகுது. கெடுதலான தசாபுத்தியாக இருந்தால் பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அப்படி பலனை கொடுக்க விட்டாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தீர்களானால் உங்களுடைய ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில். இன்னைக்கு நீங்கள் இந்த கர்மா செஞ்சதுனால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள், இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, இதை நீங்கள் தீர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பலனை கிடைக்க போகுது அப்படின்றத நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.